ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த ஒரிஜினல் திங்ஸ் அப்படி வேண்டணும், சின்ன பேர் இல்லாத திங்ஸ்கள் வேண்டக்கூடாதுன்ற வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் காமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி மற்ற ஃபோன் பண்ணி கூடி கரைச்சிருங்க. அக்கறையாக சில விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க சுஜி நல்லமென்று சொல்லி. நான் நார்மலாக இன்றைக்கண்டில் கனநாளாகவே இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறது உண்டு. ஏண்டா நான் அதை நேரடியாக பார்த்துருக்குறேன். அதால தான் இந்த மாதிரி விற்கிறாங்கன்றது. இப்போ ஒரு 16 வருஷத்துக்கு முன்னம் இருந்தே ஸ்ரீலங்காவில் இந்த விஷயம் நடக்குது. மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை, பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க சில வேலை மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருப்பாங்க. அவங்க அந்த வைட்னிங் க்ரீமெண்டு இப்போதான் சமீபமாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஒரு கடிகளில் கூட பேர் போட்ட வைட்னிங் க்ரீம் விற்கிது. அதால் டிரெக்டாக ஒரு பிள்ளை வேண்டி பூசிகிட்டே போகிறான். அது எவ்வளவு கெமிக்கல் எவ்வளவு பிரச்சனைன்றது அவங்களுக்கு அது வந்த அப்புறம் தான் தெரியும். அது நாங்கள் நிறைய வீடியோ விட்டாமல் அவங்க திருந்த போகிறது இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னமெல்லாம் அதை பியூட்டிஷியன் தான் அதை செய்தவ. இப்போ ஃபேஷியல் வந்தால் டார்க்னஸ் இருக்குண்டா இந்த க்ரீமை மிக்ஸ் பாவிங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறாங்களேண்டா எல்லா பியூட்டிஷியனும் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணிருந்தீங்கன்னு. இப்போ சில பேர் பண்ணி கொண்டிருக்கேன்னா அதையும் ஸ்டாப் பண்ண வேணுமன்றதுக்காக தான் நான் இந்த விஷயம் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 க்ரீம் வரும், 10 பேரும் சில 15 பேரும் அந்த மாதிரி எல்லா பிராண்டான க்ரீம்களோட மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு சின்ன ஒரு டப்பாவுக்கு போட்டு கொடுப்பினா அதில் விலை இருக்குது. சின்ன நண்டா பெருசண்டா அதுவும் வெளிநாடுகளில் இருந்து போகிறவையெல்லாம் அந்த க்ரீமை போய் இப்போ அவங்க வக்கன்ஸ் போவாங்க. டெய்லி அந்த க்ரீம் எடுக்கிறதுவே கஷ்டமாக இருந்தால் அதை கொஞ்சம் கூடவா பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு டேட் இருக்குது, அது நாள் இருக்காது. இவங்க கொண்டு வந்து முதல் ஒரு டப்பா முடித்து திருப்பி அடுத்த டப்பா கடைசியாக முடிக்கிற டப்பா டேட்டு காலியாகி போயிருக்கும். ஆனால் அவங்க க்ரீம் வெள்ளையாக பண்ணிட்டு போடுறது அந்த மாதிரி நடந்தது இருக்குது. யூஸ் பண்ணின ஆக்களுக்கும் இது தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அதே மாதிரி விற்கிறவைக்கும் தெரியும். ஆனாலும் நாங்கள் நோட்டுக்காக விற்று கொண்டே இருப்போம். அதே மாதிரி இப்போ இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னா ஃபவுண்டேஷனும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மிக்ஸ் பண்ணி விற்றது ஸ்ரீலங்காவில். ஆனால் இங்கே இருந்து கிளாஸுக்கு போன இடத்த அங்கே கிளாஸுக்கு போன இடத்த அப்படி சின்னதாக மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தவன். அந்த நேரம் கூட கதைக்கல, ஏண்டா பேர் சொல்லி யாரையும் கதைக்கக்கூடாது என்றதால நான் விட்டுட்டேன். இப்போவும் ரீசெண்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் போய் கொண்டு இருக்குது. அதை எனக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரியல. மிக்ஸ் பண்ணினமோ பண்ணலையோன்றது கூட தேவையில்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு டப்பாவுக்கு பேரே முகவரி இல்லாத பேரெண்டா கூட இப்போ சும்மா ஒரு பிராண்டின் பேர் இருக்கக்கூடாது. அதுக்கு ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு என்றதோட சேர்த்திருந்தா அது ஓகே. இப்போ என்னண்டா நான் விமர்சனம் தான் பண்ணுறேன், நான் அதுக்குரிய விழிப்புணர்வை தான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் செய்து கொடுக்குற பொருளால் உங்களுக்கு என்ன வரும்ன்றதை சொல்கிறேன். பாவிச்சாளுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க கொஞ்சம் தெளிவாக இருந்தால் இந்த க்ரீமால என்று சொல்லி அவங்க அதை ப்ரூவ் பண்ணினா டாக்டர் மூலம் உங்களுக்கு கேஸ் வந்தால் உங்களுக்கு எல்லாமே காலி. அதுக்காகத்தான் ஒருத்தர் கத்தி சொல்கிறது ஒரு பிராண்டான பொருளாக யூஸ் பண்ண வேணும். இப்போ இந்த பிராண்டான பொருளை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா நான் இதை ஒரு க்ரீமாகவே போடுறேன், ப்ரைமர் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு இதால் எதையும் வருகுதோ அல்லது ஒரு க்ரீம் ஒன்று போடுறோம். இந்த க்ரீமை நான் டெய்லி பாவிக்கிறேன்டா இந்த க்ரீமான பிரச்சனை வந்தால் நான் இது போடும்போது எனக்கு பிரச்சனை உண்டு. லக்ஸ் சோப்புக்கு கூட அப்படி நடந்தது. பிரச்சனை உண்டு போடும்போது எங்கள் பிரச்சனைக்குரிய ஃபுல் பொறுப்பையும் இவங்க தான் எடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ஃபுல் செலவையும் அவங்களே பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் ஒரு கம்பெனி, அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. அதுக்காகத்தான் கத்தி சொல்றோம். உங்களோட நன்மைக்காகத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம். அதோட இன்னொரு விஷயம், அதை ப்ரொஃபஷனலாக செய்துட்டீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் வரா. இப்போ ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது தானே. இப்போ நேந்தாரா மேம் ஒரு பிராண்ட் தயாரிச்சிருக்கிறா. ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்டில் கூட பேர் ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸை தயாரிச்சிருக்கணும். அந்த ப்ராடக்ட்ஸில் வர்ற பிரச்சனையை அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கேற்ற பண்ண வலிமையாக இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட்ஸை செய்கிறதுக்கு நாங்கள் துணிச்சு வாங்கணும். மற்றது அப்படியே இல்லை. உங்கள்கிட்ட பணம் குறைவாக இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் முதல்ல கணக்கவா செய்யாமல் கூட கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். ஆனால் அது அந்த இதில் செய்திருக்கணும். என்னென்னு சொல்கிறது, வீட்டை வச்சு இல்லாமல் வீட்டை வச்சு நாங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸை தயாரித்து கொடுக்குறதுக்கு என்ன புட்டு இடியப்பமாக குலைக்கிறோமா? இல்லை தானே. அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்ய முகத்துக்கு போடுற ஒரு ஃபவுண்டேஷனோ க்ரீமோண்டா அது ஒரு இடத்தை வச்சு ஒரு கம்பெனியாக செய்ய வேணும். செய்து அது பேக்கிங்கில் ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பிராண்டுக்கும் அது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்.
அதுதான் நான் சொல்ல வர்றேன். எப்பவுமே ஒரு பிராண்டை நீங்கள் உருவாக்குறது ஒரு ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் உருவாக்கிட்டீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தான் தொடர்பு கொண்டு குடிப்பீங்க. ஒரு இப்போ என்னென்னு சொல்கிற மேக்கப் போடுறவரோ மெக்கோ ஊதா பியூட்டியோ ஒரு இப்போ மேக்கப் வீடியோஸ் போடுறவங்கள கூட ஸ்பான்சர்ஸாக கூப்பிட்டு குடிப்பினோம். ஏன்னா அவங்க போட்டால் தான் இதை இப்போ நீங்கள் வீட்டை வச்சு மிக்ஸ் பண்ணுற க்ரீமை யார்கிட்ட கொடுப்பீங்க? எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வேண்டி போட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பா? அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒழுங்காக ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் ரிவ்யூ கொடுப்பாங்க. இதுதான் மேட்டர். உங்களை விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். யார் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்களோ, இங்கே நான் பேர் முகவரி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு இப்படியான ஆட்கள் உருவாகக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிராண்டுன்னா அது எப்படி செய்யணுமோ அப்படி உருவாகினா அது பெட்டர். அதுக்கான ஒரு வீடியோ அதால் இதை பார்த்து நீங்களும் செய்யலாம். அதுக்காக பெரிய பணம் பலம்தான் இருக்கணுன்றது இல்லை. நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட உங்களோட பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க போகிறீங்களா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக நீங்கள் அதுக்குரிய இது எடுத்து அந்த அங்கீகாரத்தோடு செய்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் பண்ணலாம். எல்லா துறையிலையும் ஜெயிக்கலாம். நன்றி என்ற வீடியோக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணினதுக்கு. ஏண்டா நிறைய ஷேர் நிறைய இது. ஏண்டா ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரும்போது அதை நீ உங்களோட காமெண்ட்ஸ்லையும் உங்களோட ஷேர்லையும் தான் அது இருக்குது. நன்றி நன்றி நன்றி. பாய்.